சக ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் முக்கியமான சில செட்டிங்ஸ், அதாவது ஜூமில் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கல செய்ய வேண்டிய முக்கியமான சில செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் கற்பிக்கைக்குள்ள எதிர்நோக்குகின்ற சில பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாகத்தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால், ஆசிரியர் நாங்கள் வந்து வகுப்பறையில் ஆன்லைனில் கற்பித்து கொண்டிருக்கேக்கில் வந்து ஜூமிற்குள்ளே நாங்கள் உள்நுழையும் போதே, அதாவது வந்து ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஜூம் என்டராகி உள்ளே போகும்போதே எங்களோட மைக் கேமரா வந்து ஒன்றாகி இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. உள்ளே போய் தான் பிறகு அந்த மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் அப்படி இல்லாமலுக்கு நாங்கள் எப்பயுமே வந்து நாங்கள் உள்ள நுழையும் போதே மைக்கும் கேமராவும் வந்து ஆஃபில் இருக்க வேணும். நாங்கள் பேருந்து தேவைன்னு சொன்னால் ஆன் பண்ணக்கூடிய மாதிரியாக செட்டிங்ஸை எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு ஆசிரியருண்ட வீடியோ மாத்திரம் காட்சிப்படுத்துவதை ஒழுங்கமைக்க போகிறோம். அதாவது வந்து ஆரம்ப பிரிவில் வந்து நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கற்பிக்கைகளில் கட்டாயம் எல்லா மாணவர்களும் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சு தான் படிப்பிப்பார்கள். அதாவது வந்து ஆரம்ப பிரிவு வந்து முகம் பார்த்து கற்க வேண்டும் என்பதனால ஆரம்ப பிரிவுக்கு கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணி தான் கற்பிக்கப்படும். அப்போ அப்படி கற்பிக்கைகளில் வந்து அந்த யார் கதைக்கிறாங்களோ அவங்களோட வீடியோ தான் ஆட்டோமேட்டிக்காகவே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கல பெற்றோர்களுடைய ஒரு பெரிய முறைப்பாடு என்னென்னு சொன்னால், ஆசிரியர் கற்பிக்கிறது வந்து அந்த ஆசிரியருடைய வீடியோ இல்லாமலுக்கு கதைக்கிற பிள்ளைகளின் வீடியோக்கள் மாறி மாறி வந்து போகிறதுனால ஆசிரியர் கற்பிக்கிறத வந்து தெளிவாக தங்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு குறைபாடு ஆசிரியர்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. அதை விட அதை வந்து நாங்கள் எப்படி ஆசிரியர் வீடியோ மாத்திரம் காட்சிப்படுத்துறது எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்கை பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளையின் ஃபோனில் மாற்றுதல் வேண்டும். அடுத்து வந்து ஆசிரியர் கற்பிக்கும் போது, அதாவது வந்து ஆரம்ப பிரிவு இல்லாமலுக்கு மேற்பிரிவு மாணவர்கள், உயர்தர பிரிவு மாணவர்கள் ஆசிரியர் கற்பித்து கொண்டிருக்கின்ற போது அந்த கற்றலில் கவனம் செலுத்தாமல் தங்களுக்கிடையில் ப்ரைவேட் சேட், அதாவது தங்களுக்கிடையில் நண்பர்களுக்கிடையில் தங்களோட உரையாடல்களை அதாவது செட்டிங் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி செட்டிங் செய்யாமலுக்கு நாங்கள் தடுக்கிறதுக்குரிய செட்டிங்ஸ் என்ன, தங்களுக்குள்ள பாடத்தில் கவனம் செலுத்த வைப்பதற்கு என்ன செட்டிங்ஸை நாங்கள் செய்ய முடியும்ன்றதை பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் ஆசிரியர் கற்பிக்கும் போது பல தேவையற்ற சத்தங்களை தவிர்த்தல். உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால், அடிக்கடி ஆசிரியர்கள் சொல்ல வேண்டியிருக்குது பிள்ளைகள் மைக்கை மியூட் பண்ணுங்கள் சத்தம் வருது அப்படின்னு சொல்லி மீட்டிங்லேயும் சரி, இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு கற்பிக்கிற நேரமும் சரி அடிக்கடி மியூட் பண்ண சொல்ல வேண்டி இருக்குது. அப்படி இல்லாமலுக்கு என்ன செய்வாருன்னா, எப்பயுமே பெர்மனண்ட்டாகவே அதை வந்து மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு பிறகு தேவையான நேரங்களில் வந்து கற்பித்து முடிய விட்டு அவர்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்குகிற நேரம் மாத்திரம் அவர்கள் வந்து மைக் ஆன் பண்ணுறதுக்கு உரிய செட்டிங்ஸை செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட அவர்கள் அவசரம் ஏதாவது கதைக்கணும்னு சொன்னால் கையை உயர்த்தலாம். கையை உயர்த்துறதை நீங்கள் அதை பார்த்துட்டு வேணுமெண்டா மைக் ஆன் பண்ணி அவர்கள் கதைப்பதற்கு அனுமதியை வழங்கலாம். அடுத்ததாக ஆசிரியர் ஒருவர் ஸ்க்ரீன் ஷேர் செய்கின்ற போது கவனிக்க வேண்டிய சில நுட்பங்கள், ஆடியோவை எப்படி ஷேர் பண்ணுறது, வீடியோக்களை எப்படி ஷேர் பண்ணணும், அல்லது ஆசிரியர் ஒருவர் சகல செயற்பாடுகளையுமே வந்து மாணவர்கள் பார்க்கக்கூடிய விதமாக எவ்வாறு அந்த ஸ்க்ரீன் ஷேர் செய்வது போன்ற செட்டிங்ஸ்களை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஆடியோவையும் வீடியோவையும் பெர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக ஜூம் என்ற ஆப்புக்குள்ளே போகிறோம். அதில் செட்டிங்ஸ்ன்றதுக்குள்ளே போய் அதில் முதலாவதாக இருக்கிற மீட்டிங்ன்றதுக்குள்ளே போகிறோம். அங்கே போய்ட்டு ஆல்வேஸ் மியூட் மை மைக்ரோஃபோன்ன்றதையும் ஆல்வேஸ் டேர்ன் ஆஃப் மை வீடியோன்றதையும் நாங்கள் ஆக்டிவ் பண்ணி விடுறோம். ஆக்டிவ் பண்ணி விட்டால் ஒரு பெர்மனெண்ட்டாகவே எங்களோட ஆடியோவும் வீடியோவும் மியூட் ஆகிடும். பிறகு நாங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் மட்டும் மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். அடுத்ததாக ஆசிரியரின் வீடியோ மாத்திரம் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமெனில் பார்ட்டிசிபெண்ட் என்பதனுள் சென்று ஆசிரியருடைய பெயரை தெரிவு செய்து அங்கு தொடர்ச்சியாக அழுத்துவதன் மூலம் ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் ஸ்பாட்லைட் வீடியோ என்பதை தெரிவு செய்தல் வேண்டும். அதன் மூலம் ஆசிரியரின் வீடியோ மாத்திரம் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். பின்னர் குறிப்பிட்ட ஒரு மாணவன் தனது விடையை பற்றி சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றார் எனின் அவருடைய பெயரை தொடர்ச்சியாக அழுத்துவதன் மூலம் அவர் மீது ஒரு லிஸ்ட் ஒன்று தெரியும். அந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்பாட்லைட் வீடியோ என்பதை அந்த மாணவனுக்கு ஆக்டிவ் செய்து விடலாம். இதன் மூலமாக நாங்கள் குறிப்பிட்ட ஒருவரின் வீடியோ மாத்திரம் காட்சிப்படுத்தப்படுவதை ஒழுங்கமைக்க முடியும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாமல் ஜாயின் மீட்டிங் ஊடாக செல்பவர்களுக்கு சில வேளைகளில் இந்த ஸ்பாட்லைட் என்ற லிஸ்ட் வந்து காட்சிப்படுத்தல் கிடைக்காமல் போகலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆசிரியரின் படத்தின் மீது 3 தடம் தட்டுதல் அல்லாட்டி 3 தடம் சொடக்குதல்
விரைவாக 3 தரம் தட்டுவதன் மூலமாக நீங்கள் அந்த ஆசிரியரினுடைய வீடியோவினை ஆக்டிவாக்கி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் கற்பிக்கின்ற போது மாணவர்கள் அடிக்கடி மைக்கை ஒன் செய்வதன் காரணமாக கற்றல் இடர்பாடு ஏற்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மாணவர்களுடைய மைக்கை நிரந்தரமாக ஆஃப் செய்து வைப்பதற்காக நாங்கள் பார்ட்டிசிபெண்ட் என்பதனுள் சென்று மியூட் ஆல் என்பதனை கொடுத்தல் வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மாணவர்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணலாம். ஆனால் இதன் போது கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம், அவர்கள் மீண்டும் மைக்கை ஆன் பண்ணுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது என்பதற்காக அலோ பார்ட்டிசிபெண்ட் டு அன்மியூட் என்பதை இன்ஆக்டிவேட் பண்ணிவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்களால் மைக்கை மீண்டும் ஆன் செய்ய முடியாது. பின்னர் நாங்கள் கற்பித்த பின்னர் அவர்கள் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குகின்ற போது இதை நாங்கள் ஒன் செய்துவிட்டால் மீண்டும் அவர்கள் தங்களுடைய மைக்கை ஒன் செய்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்கள், அதாவது பெரிய மாணவர்கள் ஆசிரியர் கற்பித்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கிடையில் மெசேஜ் பரிமாற்றிக் கொள்வது, அதாவது சட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் மோ என்பதனுள் சென்று அங்கே காணப்படுகின்ற செக்யூரிட்டி என்பதனுள் செல்லுதல் வேண்டும். அங்கே காணப்படுகின்ற சட் வித் என்றது எவ்ரி ஒன்னு சொல்லி இருக்கும். யாருடன் வேண்டுமானாலும் சட் பண்ணலாம் என்பது போல இருக்கும். அதில் நாங்கள் சென்று ஹோஸ்ட் ஒன்லி என்று கொடுக்க வேண்டும். ஹோஸ்ட் ஒன்லி என்று சொன்னால் ஆசிரியருடன் மட்டும்தான் அவர் சட் பண்ண முடியும். அவ்வாறு இல்லாமல் யாருமே யாருடனும் சட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நோ ஒன் என்றதை கொடுத்து விடலாம். ஆனால் ஆசிரியருடன் சட் பண்ணுவதற்காக நாங்கள் ஹோஸ்ட் ஒன்லி என்பதை மட்டும் கொடுத்துவிட்டு க்ளோஸ் பண்ணினோம்னு சொன்னால் மாணவர்களால் மற்றவர்களுடன் சட் பண்ண முடியாது. ஆசிரியருடன் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய ஃபோனிலிருந்து ஏதேனும் படங்கள் இல்லாட்டி வீடியோக்கள் இல்லாட்டி வினாப்பத்திரங்களை காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டி ஏற்படுகின்ற போது நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் செய்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற போது நாங்கள் அங்கே காணப்படுகின்ற ஃபோட்டோ, மற்றது டாக்குமெண்ட், ஸ்க்ரீன், ஒயிட் போர்ட் அப்படி பலது காணப்படும். ஒயிட் போர்ட் தேவை என்று சொன்னால் நாங்கள் ஒயிட் போர்ட்டை ஆன் செய்து அதில் ஏதேனும் எழுதி நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஏதேனும் டாக்குமெண்ட் என்பதை ஓப்பன் செய்து அதில் உள்ள வினாப்பத்திரங்கள் ஏதேனும் இருந்தால் அதனை நாங்கள் காட்சிப்படுத்தி கற்பிக்க முடியும். அத்துடன் நாம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ஷேர் செய்யும்போது ஸ்க்ரீன் என்பதை கொடுத்தோமே ஆனால் எமது ஃபோனில் இருக்கிற சகல விடயங்களும், அதாவது திரையில் காண்பிக்கப்படுகின்ற சகல விடயங்களும் அனைவருக்கும் காட்சிப்படுத்தப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதேனும் வீடியோக்கள் ப்ளே பண்ணி காட்டுவதாக இருந்தால் இல்லாட்டிக்கு ஃபோட்டோ எதுவும் போட்டு காட்டுவதாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் எமது ஃபோனில் இருக்கிற சகல விடயங்களும், அதாவது நாங்கள் அங்கே முன்னுக்கு திரையில் தெரிகின்ற விடயங்கள் அனைவருக்கும் காட்சிப்படுத்தப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கணினியில் ஸ்க்ரீன் ஷேர் செய்கின்ற போது நாம் எவ்வாறு செய்வதென்பதை. அதாவது ஸ்க்ரீன் ஷேர் செய்கின்ற போது அங்கு தனித்தனி அப்ளிகேஷன்ஸை தனித்தனியாக நாங்கள் காட்சிப்படுத்த முடியும். உதாரணமாக அங்கே ஒயிட் போர்டு இருக்குன்னு சொன்னால் ஒயிட் போர்டை காட்சிப்படுத்தலாம் ஃபோனில் உள்ளது போன்று. ஆனால் இங்கே நாங்கள் தனியாக ஒரு பவர் பாயிண்ட்டையோ இல்லாட்டி ஒரு தனி ஒரு வீடியோவையோ இல்லாட்டி ஒரு தனியாக ஒரு ஏதாயினும் ஒரு நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய வினாப்பத்திரத்தையோ தனியாக காட்சிப்படுத்த முடியும். வேறு எங்கேயும் நாங்கள் வேறு பக்கங்கள் சென்று வந்தாலும் அது அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்படாது. அதே நேரம் ஸ்க்ரீன் என்பதை கொடுத்தால் நாங்கள் குறிப்பிடுகின்ற நாங்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாத்துக்கும் அது காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதே நேரம் நாங்கள் வீடியோ ஒன்றினை ஷேர் பண்ண வேணுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக அந்த சவுண்டுன்றதையும் நாங்கள் ஷேர் சவுண்டுன்றதையும் நாங்கள் டிக் பண்ணி போட்டு தான் வீடியோ ஷேர் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் வீடியோ ப்ளே ஆகுமே தவிர வீடியோவினுடைய சவுண்ட் எங்களுக்கு வருவதில்லை, சவுண்ட் கேட்காது. அதனால் ஷேர் பண்ணும்போது நாங்கள் கட்டாயமாக சவுண்ட் என்பதையும் நாங்கள் டிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுதல் வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன், நாங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு வேறு அப்ளிகேஷன்களுக்கு போய் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களுக்கு தெரிவதில்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஸ்க்ரீன் என்பதை கொடுத்துவிட்டு தான் ஷேர் செய்ய வேண்டும். அப்போது தான் அவர்களுக்கு நாங்கள் செல்கின்ற இடங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த விடயங்கள் நாங்கள் வளமையாக கற்பிக்கின்ற போது பல ஆசிரியர்கள் இடர்படுகின்ற சில
பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளாக இது காணப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயிருந்தால் அதற்குரிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.